ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மகாபாரதத்தில் மறக்கவோ இல்லை மாற்றவோ முடியாத மாந்தர்களில் ஒருவரான சகாதேவனை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். கிருஷ்ணருக்கு பெரும் சவாலாக இருந்த சகாதேவன் அது எப்படி என்பதை இந்த பதிவில் நாம் காணலாம். சகாதேவன் முக்காலத்தையும் உணரக்கூடிய ஞானி. ஜோதிடக் கலையில் அவனை மிஞ்ச மூவுலகிலும் எவரும் இல்லை. இப்படிப்பட்ட மாபெரும் வரம் சகாதேவனுக்கு எப்படி கிடைத்தது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். கிந்தம முனிவரின் சாபத்தின்படி மாத்திரையை கூடியதும் மடிந்தான் மகாராஜா பாண்டு. மரணம் அடைவதற்கு சில கணங்கள் முன்பு தன் புதல்வர்கள் அனைவரையும் அழைத்தான். தன்னால் தன் புதல்வர்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்ற மன வருத்தம் இருந்தது பாண்டுவுக்கு. அதனால் ஐவரையும் அழைத்து, நான் இறந்ததும் என்னை தகனம் செய்து விடாமல் நீங்கள் ஐவரும் என்னை கூறு போட்டு சாப்பிட்டு விடுங்கள். உங்களுக்கு முக்காலத்தையும் உணரும் ஆற்றல் கிடைத்துவிடும். அதன்படி உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள்ளலாம். இந்த அகிலத்துக்கும் அதன் மூலம் நன்மை செய்யலாம் என்று பாண்டு சொல்ல ஐவரும் ஒத்துக்கொண்டனர். அப்போது அங்கு வந்த கிருஷ்ணர் மறைந்து நின்று பாண்டு சொன்னதையும் பஞ்ச பாண்டவர்கள் அதற்கு ஒப்புதல் அளித்ததையும் கேட்டார். இவர்கள் அனைவருக்கும் முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்தால் அது மாபெரும் தவறாகிவிடும். அத்தோடு அகிலத்தின் சமநிலையும் பாதிக்கப்படும் என்று நினைத்தவர் ஐவரையும் அழைத்து, இரக்கம் தருவாயில் இருக்கும் உங்கள் தந்தையின் அறிவு பிசகிவிட்டது. மனிதனை மனிதன் புசிப்பானா? அதிலும் இறந்த ஒரு மனிதனின் உடலை புசிப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்று அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அவர்களும் யோசிக்க ஆரம்பிக்கவே நேரம் கடத்தாமல் பாண்டுவின் உடலை தகனம் செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் மனது மாறிவிட்டால் அவ்வளவுதான் என்று நினைத்தார் கிருஷ்ணர். அடுத்த கணமே அதில் நால்வரை பாண்டுவை தகனம் செய்ய தேவைப்படும் விறகு கட்டைகளை எடுத்து வர அழைத்து சென்றார் கிருஷ்ணர். அது கானகம் ஆயிற்றே. ஏதாவது விலங்குகள் இறந்த உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு வைத்துவிட்டு ஐவரும் சென்றனர். தனித்து விடப்பட்ட சகாதேவன் தந்தையின் சொற்களை யோசித்து பார்த்தான். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நினைத்தவன் பாண்டுவின் ஒரு கையில் இருந்த கடைசி விரலை உடைத்து உண்டுவிட்டான். விறகெடுக்கச் சென்ற 5 பேரும் விறகோடு திரும்பி வந்தனர். சகாதேவன் நிமிர்ந்து பார்க்க அவன் உடன் பிறந்தோர் 4வரும் பெரும் கட்டு விறகுகளை தலையில் சுமந்து வந்தனர். கிருஷ்ணரும் விறகோடுதான் வந்தார். ஆனால் அதை அவர் சுமந்து வரவில்லை. அவர் தலையில் இருந்து 1/2 அடி உயரத்தில் அந்த கட்டு விறகு மிதந்து கொண்டு வந்தது. தந்தையை இழந்த சோகத்தாலும் விறகை சுமந்து வந்த களைப்பாலும் பாண்டவர்கள் 4வரும் விறகை தரையில் போட்டுவிட்டு சோர்ந்து உட்கார்ந்தனர். உடனே கிருஷ்ணரும் விறகை கீழே போட்டுவிட்டு அப்பாடா என்று ஒரு மரத்தில் சாய்ந்து கால்களை நீட்டி உட்கார்ந்தார். இதை பார்த்த சகாதேவன், கிருஷ்ணா, அவர்கள் சோர்வாக இருப்பதில் நியாயம் இருக்கிறது. பெரும் சுமை விறகை சுமந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் நீ எப்படி களைப்படைந்தாய்? விறகை நீ சுமந்து வரவில்லையே. விறகு உன் தலைக்கு மேல் 1/2 அடி உயரத்தில் அந்தரத்தில் பறந்துதானே வந்தது. எதற்காக இந்த நாடகம் கிருஷ்ணா என்றான் சகாதேவன். களைப்போடு இருந்த 4வரும் இதை கவனிக்கவில்லை. சட்டென்று எழுந்த கிருஷ்ணர் சகாதேவனை தனியே அழைத்துச் சென்றார். சகாதேவனை ஏற இறங்க பார்த்த கிருஷ்ணர் பாண்டுவின் உடலை ஒருமுறை திரும்பி பார்த்தார். அவருக்கு புரிந்து போயிற்று. சகாதேவா, உன் தந்தையின் உடலில் ஒரு பாகத்தை புசித்தாயா என்று கேட்க அவனும் ஆமாம் கிருஷ்ணா என்று உடனே ஒத்துக்கொண்டான். சகாதேவா, நீ முக்காலத்தையும் உணரும் சக்தியை பெற்றுவிட்டாய். நடப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டாலும் தெரிவித்தாலும் அது சிருஷ்டியின் போக்கை மாற்றிவிடும். இது அனைத்தும் தேவ ரகசியம். அதனால் நீ இதை ஒருபோதும் வெளியில் சொல்லக்கூடாது. சத்தியம் செய் என்று சகாதேவனிடம் சத்தியம் வாங்கினார் கிருஷ்ணர். சத்தியம் செய்து கொடுத்த சகாதேவனும் அதை பின்பற்றினான். ஒரே ஒரு இடத்தை தவிர. ஒரு இடத்தில் தர்மரை பார்த்து, இந்த குலமே உங்களால் தான் அழியும் என்று சொல்லிவிட்டான். அந்த வார்த்தையில் பயந்துதான் யுதிஷ்டிரன் ஒரு நாளும் போரை ஆதரிக்கவில்லை. கௌரவர்கள் இந்திரபிரஸ்தத்தை திருப்பி தராவிட்டாலும் எங்களுக்காக 5 கிராமங்களையோ அல்லது 5 வீடுகளையோ கேளுங்கள்
என்று அமைதி தூது சென்ற கிருஷ்ணரிடம் தர்மர் சொன்னதன் காரணமும் இதுதான். அதே போலத்தான் திருதராஷ்டிரனின் அழைப்பையும் துரியோதனனின் சூதாட்ட அழைப்பையும் ஏற்று யுதிஷ்டிரன் உடனடியாக அஸ்தினாபுரம் சென்றதும் எங்கே தான் செல்ல மறுத்து தன்னால் போர் மூண்டு தன் குலம் அழியுமோ என்ற பயம்தான் யுதிஷ்டிரனை சூது விளையாட்டுக்கும் இட்டுச் சென்றது. ஆனால் விதி செய்த சதியாலும் துரியோதனனின் பிடிவாதத்தாலும் போர் உறுதியாகிவிட்டது. கிருஷ்ணரின் அமைதி தூது தோல்வியில் முடிந்தாலும் மகாபாரத போரை நடக்க விடாமல் எப்படி தவிர்க்கலாம்? போரை நிறுத்துவதற்கு என்னவெல்லாம் வழிகள் உண்டு என்று கிருஷ்ணர் தலைமையில் பாண்டவர்கள் ஒரு ஆலோசனை நடத்தினர். நீண்ட நேர ஆலோசனை நடத்தியும் ஒரு யோசனையும் கிடைக்கவில்லை. கிருஷ்ணரை தூதாக அனுப்பிய முயற்சியும் தோல்வியில் முடிந்துவிட்டதே. போரை தவிர்க்க வேறு என்ன செய்யலாம் என யுதிஷ்டிரன் அனைவருடனும் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தான். மற்றவர்கள் எல்லோரும் போர் புரிந்து ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்க கடைசியில் எந்த தீர்வும் கிடைக்காமல் போனது. அதுவரை அமைதியாகவே இருக்கும் சகாதேவனின் முகத்தை நோட்டமிட்டன கிருஷ்ணரின் கண்கள். அவன் ஏதோ யோசனையுடன் இருப்பதும் சொல்ல தயங்குவதும் அவருக்கு நன்றாக புரிந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு கிருஷ்ணரும் சகாதேவனும் வெளியில் சென்றனர். அப்போது போரை நிறுத்துவது என்ன அவ்வளவு கடினமான காரியமா கிருஷ்ணா? இதற்கு ஏன் இத்தனை யோசனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டான் சகாதேவன். இந்த கேள்வியால் கொஞ்சம் திகைத்து போன கிருஷ்ணர், போரை நிறுத்துவது கடினம் இல்லையா? என்ன இப்படி கேட்கிறாய் என சகாதேவனிடம் கேட்டார். அதற்கு பதிலளித்த சகாதேவன், ஆமாம் கண்ணா, 4 விஷயங்களை செய்தாலே போதும், போரை நிறுத்திவிடலாமே என்றான் சர்வ சாதாரணமாக. அதிர்ந்து போன கிருஷ்ணர், அது என்ன 4 விஷயங்கள்? சொல், முடிகிறதா என்று பார்ப்போம் என்று மிகவும் ஆர்வமாக கேட்டார். சகாதேவன் சற்றும் தயங்காமல் தன் மனதில் இருப்பதை சொன்னான். முதலாவதாக, இந்த ராஜ்யத்தை கர்ணனிடம் கொடுத்து விடலாம். இரண்டாவதாக, கோடிக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுவதற்கு பதிலாக அர்ஜுனனை கொன்று விடலாம். மூன்றாவதாக, திரௌபதியின் கூந்தலை மொத்தமாக மழித்து விடலாம். நான்காவதாக, உன்னை ஒரு இடத்தில் கட்டி போட்டு விடலாம். இவற்றை செய்துவிட்டாலே போரை நிறுத்திவிடலாம் என்றான். இதை கேட்டு மனதுக்குள் சிரித்த கிருஷ்ணர், நீ சொல்வது சரிதான். இருந்தாலும் இவற்றை செய்வது அவ்வளவு சுலபம் என்று நினைக்கிறாயா? இதில் முதல் 3ஐ கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு செய்துவிடலாம். ஆனால் கடைசியாக என்னை கட்டி போட வேண்டும் என்றாயே, அது உன்னால் முடியுமா? என் தாய் யசோதையாலேயே அது முடியவில்லை, உன்னால் எப்படி முடியும் என கேட்ட கிருஷ்ணர் உடனே விஸ்வரூபம் எடுத்து எங்கும் தன் மாய உருவங்களை நிரப்பினார். சகாதேவா, இதில் என் உண்மையான உருவத்தை கண்டுபிடி, முடிந்தால் என்னை கட்டு பார்க்கலாம் என்றார். கிருஷ்ணரின் இந்த பேச்சை கேட்டு பதறாமல் சிதறாமல் குழப்பம் இல்லாமல் அதே இடத்தில் அவர் காலடியில் அமர்ந்தான் சகாதேவன். கண்களை மூடி தனது மனதில் கிருஷ்ணரின் உருவத்தை கொண்டு வந்தான். மெல்ல உள்நோக்கி சென்று பகவான் கிருஷ்ணரின் பாதத்தில் தன் சிரம் வைத்து அவரை தன் மனம் என்னும் கயிற்றால் கட்டி போட்டான். சகாதேவனின் இந்த செயலால் பகவான் கிருஷ்ணர் அப்படியே அசந்து போனார். அசைய முடியாமல் நின்றார். சகாதேவா, நீ வேறு எதை கொண்டு கட்டி இருந்தாலும் அதிலிருந்து எளிதாக விடுபட்டு இருப்பேன். உன் பக்தி என்னும் அன்பு கயிற்றால் என்னை கட்டி விட்டாய். நீயாகத்தான் என்னை விடுவிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்ல, எப்படியும் நீ போரை தடுக்க மாட்டாய், அது எனக்கு நன்றாக தெரியும். எங்கள் ஐவரையும் காப்பதாக வாக்குறுதி கொடுத்தால் உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன் என்றார் சகாதேவன். வேறு வழியின்றி ஒத்துக்கொண்ட கிருஷ்ணரும் போருக்கான அவசியத்தை சகாதேவனிடம் விளக்கினார். சகாதேவா, உன்னிடம் மட்டும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேள். நான் வந்ததே இந்த போரை நடத்துவதற்காகத்தான். அதர்மத்தை அழித்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்டி பூமாதேவியின் பாரத்தை குறைப்பதற்காகத்தான். பாரத போரை நடத்தி முடிப்பதுதான் என் அவதாரத்தின் நோக்கமே. அதனால் குரு வம்சமே முழுவதுமாக அழிந்தாலும் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உங்கள் ஐவரையும் காப்பேன் என்றார் கிருஷ்ணர். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை அறிந்த சகாதேவன் தன் மதியால் தங்கள் விதியை கிருஷ்ணரின் மூலமாகவே மாற்ற வைத்தான் என்பதால்தான் மதியால் விதியை வெல்லலாம் என்ற ஒரு பொன்மொழியும் வழக்கத்தில் வந்தது.
சகாதேவன் பெரிய புத்திமான் மட்டுமல்ல, தர்மவான் மற்றும் நியாயவான் என்பதை மற்றொரு நிகழ்வின் மூலம் உலகிற்கு உணர்த்தியுள்ளான். போர்க்களத்தில் இருபெரும் பிரிவினர், அதாவது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் மோதிக்கொள்ளப் போகிறார்கள். போருக்கு முன்பு செய்ய வேண்டிய பல ஏற்பாடுகள் இருந்தது. அதில் ஒன்றுதான் களப்பலி கொடுக்க வேண்டிய சடங்கு. யார் சரியான நேரத்தில் சரியான முறையில் களப்பலி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி நிச்சயம் என்பது சாஸ்திரங்களில் மறைக்கவோ மாற்றவோ முடியாத ஒன்று. அதற்கான நாளையும் நேரத்தையும் குறிக்க வேண்டி துரியோதனன் சகாதேவனிடம் வந்து நின்றான். எந்த ஒரு விகற்பமும் இன்றி எதிராளி என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல், வாருங்கள் அண்ணா என்று துரியோதனனை வரவேற்று காலில் விழுந்து ஆசி பெற்று தக்க ஆசனத்தில் அமர வைத்தான் சகாதேவன். அண்ணா, என்னை தேடி வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான் சகாதேவன். சகாதேவா, களப்பலி கொடுப்பதற்கான சரியான நாளையும் நேரத்தையும் நீ எனக்கு குறித்து கொடுக்க வேண்டும். வெற்றி எனக்கே கிடைக்க வேண்டும் என்றான் துரியோதனன். அப்போதும் கூட நமக்கு எதிராகத்தானே இவன் போர் செய்ய போகிறான், நம்முடைய எதிரியாயிற்றே என்று சகாதேவன் எண்ணவில்லை. உண்மையாகவே களப்பலி கொடுப்பதற்கு உகந்த நாள் அமாவாசை தினம். அந்த தினத்தில் களப்பலி கொடுத்தால் வெற்றி உங்களுக்கே என்று துரியோதனனுக்கு சொன்னான் சகாதேவன். கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணர் நொந்து போனார். இதே இன்றைய காலகட்டமாக இருந்தால், ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு ஒரு ஆணையம் புடுங்க முடியாது, உங்களுக்கு எதிரி வேறு எங்கேயும் இல்ல, உங்களோடு தான் இருக்கிறான் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் கிருஷ்ணரோ அந்த சங்கடத்தையும் சாதகமாக்க ஒன்று செய்தார். நதிக்கரையில் அமர்ந்து அமாவாசைக்கு முன்தினம் தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார் அவர். நாளைதானே அமாவாசை, இன்று ஏன் இந்த நாராயணர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று குழம்பிய சந்திரனும் சூரியனும் நதிக்கரைக்கு வந்தனர். சூரிய பகவானும் சந்திர பகவானும் குழப்பத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சில வினாடிகள் நின்றனர். தைரியத்தை வரவழைத்து கொண்டு, கிருஷ்ணா, நாளைதானே அமாவாசை, நீங்கள் இன்று யாருக்காக தர்ப்பணம் செய்கிறீர்கள் என்றார் சூரிய பகவான். இல்லையே, இன்றுதானே அமாவாசை என்றார் கிருஷ்ணர். மறுபடியும் இருவருக்கும் குழப்பம். அது எப்படி கிருஷ்ணா, நாளைதானே அமாவாசை என்றார் சந்திர பகவான். சரி, அமாவாசை தினம் என்றால் என்ன என்று இருவரையும் கேட்டார் கிருஷ்ணர். சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வந்து ஒருவரை ஒருவர் எதிர்கொள்வதுதான் அமாவாசை என்றார் சூரிய பகவான். அப்படியானால் இப்போது நடப்பது என்ன? இருவரும் ஒருவருக்கொருவர் நேர் எதிராகத்தானே நின்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் இன்றுதானே அமாவாசை என்றார் கிருஷ்ணர் விஷமத்தோடு. சூரிய சந்திரர் இருவரையும் வரவழைத்து எதிர் நிறுத்தி அமாவாசை தினத்தையே மாற்றி அமைத்து பாண்டவர்களை அன்றைய தினமே களப்பலி கொடுக்கச் செய்தவர் கிருஷ்ணர்தான். அகிலத்தின் நன்மைக்காகவும் தான் கொடுத்த வாக்கிற்காகவும் அமாவாசை தினத்தையே மாற்றி அமைத்தவர் கிருஷ்ணர். வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டே என்பார்கள். ஆனால் சகாதேவனிடம் வசமாக மாட்டியதும் அவனுக்கே வல்லவனாக வந்ததும் வேறு யாருமில்லை, கிருஷ்ணர் மட்டுமே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களும். நன்றி, நன்றி, நன்றி.